حي على الفلاح. பெருமானார் மூன்றாவதாக சொன்னார்கள், சகோதரத்துவம் வளர வேண்டுமானால் அந்த மதீனாவாசிகள் அன்சாரிகளுக்கு மத்தியிலே உல்ஃபத்தை ஏற்படுத்துகிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலி ரலியல்லாஹு இந்த ஹதீஸை ரிவாயத் செய்கிறார்கள். கல்யூபி ஷிஹாபுத்தீனே கல்யூபி என்ற நூலிலே இது பதிவாக இருக்கிறது. அவர்கள் அழகாக சொல்கிறார்கள், அய்யுலாக்கிஹி அலா வஜ்ஹின் தலிக். மூணாவது அடையாளம், ஒருவர் இன்னொருவரை பார்க்கிற பொழுது புன்னகையோடு பார்க்க வேண்டும். யாராவது ஒருத்தர் இன்னொருத்தரை பார்க்கும்போது, இன்னைக்கு எல்லா வியாபார ஸ்தலங்களிலேயும் போதிக்கப்படுகிற ஒரு பெரிய ஒழுக்கம் இது. யாரை பார்த்தாலும் கொஞ்சம் சிரிப்போடு பாருங்கள், புன்னகையோடு பார்க்க வேண்டும். ஒரு அரை கிலோ இஞ்சியை சாப்பிட்ட மாதிரியே உட்காரக்கூடாது. சிலர் பார்த்தா எப்பயுமே அப்படிதான், ஒரு அரை கிலோ இஞ்சியை சாப்பிட்ட மாதிரி என்ன கேட்டாலும் அப்படியே ஒரு மாதிரியா தான் இருப்பாங்க. ஆனால் மார்க்கம் அதை விரும்பவில்லை. மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் பார்க்க வந்தாலும், அனஸ் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறார்களே, பெருமானார் எப்பொழுதுமே புன்னகையோடு இருப்பார்கள். அந்த புன்னகை வேண்டும். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாறு நீண்ட வரலாறு. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்து வரல, பிரிகிறார்கள். பிரிகிற பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்களாம் ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்துல, எனக்கு கொஞ்சம் ஏதாவது சொல்லி கொடுங்களேன், நம்ம ரெண்டு பேரும் பிரிய போறோம், எனக்கு ஏதாவது சொல்லுங்களேன். ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, முதல் வார்த்தை என்ன தெரியுமா? குன் பிசாமன் வலா தகுன் கல்லாபா. மூசா எப்பயுமே கொஞ்சம் புன்னகையோடு இருங்க, கடுகடுன்னு இருக்காதீங்க, எப்போ பார்த்தாலும் ஒரு அரை கிலோ இஞ்சியை சாப்பிட்ட மாதிரி இருக்காதீங்க, கொஞ்சம் புன்னகையோடு இருங்க. இந்த புன்னகை தான் சகோதரத்துவத்திற்கான அடித்தளம். நாலாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சகோதரத்துவம் மலர வேண்டுமானால் அல்லாஹ் யுஹய்யிப மக்ஸதா, ஒரு சகோதரர் சொல்வதை கேட்டு அதை ஏற்றுக்கொள்ளுகிற பண்பாடு வேண்டும். ஒருத்தர் கல்யாணத்துக்கு வர முடியல, காரணம் சொல்றாரு, உதுரு சொல்றாரு, தங்கடத்தை சொல்லுகிறார், அதை ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பான்மை வர வேண்டும். ஆனால் நம்ம சமுதாயத்தில் எப்படின்னு சொன்னால், ரெண்டு பேர் போய் சொன்னால் ரெண்டு பேர் வருவாங்க, ஒருத்தர் சொன்னால் ஒருத்தர் வருவாங்க. லெட்ரு போட்டால் லெட்டரில் தான் பதில் வரும். நீங்கள் யாருமே வரல, லெட்ரு போட்டீங்க, நானும் லெட்டரை போட்டேன், எனக்கு வர முடியவில்லை என்று சொன்னால் அந்த தங்கடத்தை ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பான்மை இருக்கிறதா? நானும் இனி உங்கள் விசேஷத்திற்கு எதற்கும் நான் வரமாட்டேன் என்று சர்வசாதாரணமாக சொல்லுகிறோமே. ஆனால் கூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வரலாறுகளை நீங்கள் புரட்டுங்கள். ராணுவ ரகசியத்தை வெளிப்படுத்தியவர் காத்தம் இப்னு அபீ பல்தஆ ரலியல்லாஹு தஆலா. மக்காவாசிகளோடு போர் செய்வதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுதிய கடிதத்தை, ராணுவ ரகசியத்தை காத்தம் இப்னு அபீ பல்தஆ ரலியல்லாஹு தஆலா வெளிப்படுத்தி விடுகிறார்கள். இரண்டு பேர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு தஆலாவையும் இன்னொரு சஹாபியையும் அனுப்புகிறார்கள். ஒரு பெண்மணி இடத்திலே ரகசிய கடிதம் சென்று கொண்டிருக்கிறது. பிஅர் ரௌஹா என்ற இடத்திலே அந்த பெண்மணி சென்று கொண்டிருப்பாள். நீங்கள் செல்லுங்கள் அலியே, அந்த கடிதத்தை வாங்கி வாருங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வைக்கிறார். அலி ரலியல்லாஹு தஆலா நேரா போறாங்க. பிஅர் ரௌஹாவுக்கு பக்கத்தில் அந்த பெண்மணி சென்று கொண்டிருக்கிறார்கள். உங்களிடத்தில் இருக்கிற கடிதத்தை கொடுங்கள். அந்த பெண்மணி, என்னிடத்திலே கடிதம் இல்லை, பெருமானார் வாழ்க்கையிலே ஒரு பொய் கூட சொன்னதில்லை, உங்களிடத்திலே கடிதம் இருப்பதாக சொல்லி இருக்கிறார்கள், கடிதத்தை கொடுத்து விடுங்கள். என்னிடத்திலே எதுவுமே இல்லை. சோதனை செய்ய வேண்டிய சூழல் வந்துவிடும், கடிதத்தை கொடுங்கள். முடிக்குள் இருந்து கடிதத்தை எடுத்து அலி ரலியல்லாஹு இடத்திலே கொடுக்க, காத்தம் இப்னு அபீ பல்தஆ ரலியல்லாஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் சபைக்கு அழைத்து வரப்படுகிறார்கள். நாம இருந்தால் என்ன நடந்திருக்கும்? சபைக்கு அழைத்து வரப்பட, ராணுவ ரகசியத்தை வெளிப்படுத்தி விட்டீர்களே, என்ன காரணம் என்று பெருமானார் விசாரிக்க, பக்கத்தில் இருக்கிற உமர் ரலியல்லாஹு தஆலா, யதின் யா ரசூலல்லாஹ், இவர்ட்ட இப்படி பேசினாலும் நடக்காத நாயகமே, யதின் அல்ரி பஉனகா, அனுமதி கொடுங்கள், அவர் தலையை எடுத்து விடுகிறேன் நாயகமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உமரே கொஞ்சம் அமைதியாக இருங்கள். எதற்காக? காத்தம் இப்னு அபீ பல்தஆ பதில் சொல்லுகிறார்கள், நாயகமே, நான் ரகசியத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் இல்லை நாயகமே. என் குடும்பம் மக்காவில் வாழ்கிறார்கள் நாயகமே, என் குடும்பத்தை நான் காப்பாற்றிக் கொள்ள வேண்டாமா நாயகமே? என் மனைவி அங்கு இருக்கிறார்கள், என் தாய் அங்கு இருக்கிறார்கள், என் பிள்ளைகள் அங்கு இருக்கிறார்கள். நீங்கள் போர் தொடுத்து அவர்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துவிடக் கூடாது என்பதற்காக, அவர்களை வரச் சொல்வதற்காகத்தான் நான் ரகசியமாக கொடுத்தேன் நாயகமே என்று பெருமானாரிடத்திலே தங்கடத்தை சொல்ல புகாரியிலே பதிவான ஹதீஸ் இது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? சஹாபாக்களிடத்திலே சொல்லுகிறார்கள், குறிப்பாக உமர் ரலியல்லாஹுவை பார்த்து சொன்னார்கள், இவர் பத்ர் போர்க்களத்தில் கலந்து கொண்டவர். காத்தம் இப்னு அபீ பல்தஆ, அல்லாஹ்வே அவரின் பாவங்களை மன்னித்ததற்கு பிறகு நான் மன்னிக்க என்ன இருக்கிறது என்று கேட்டார்கள். பெருமானார் மன்னிக்கிறார்கள். அவர்கள் சொன்ன உதுரை, தங்கடத்தை பெருமானார் ஏற்றுக்கொள்கிறார்கள். யார் ஒரு முஃமினுடைய தங்கடத்தை ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பான்மை இருக்கிறதோ அங்கு சகோதரத்துவம் மலரும்.